மறைக்கப்பட்ட உண்மைகளில் இந்த எபிசோடில் நம்ம ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது சினிமானாலே நெகட்டிவ் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். சினிமானால் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்நியன் படம் வந்த சில நாட்களில் சின்ன சின்ன டிசிப்ளின் எல்லாம் கூட நம்ம ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சில நாள் கண் முன்னாடி சில சேஞ்சஸ்களை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் போயிருந்தா கூட சினிமாலேருந்து கண்டிப்பாக நம்ம இளைஞர்கள் கற்றுக்கிறாங்கங்கிறதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. ஸோ அந்த வகையில் நமக்கு நல்லது சொல்லக்கூடிய, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு படம் வேக்சின் வார் பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இவர் படத்தை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, சூப்பருங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த படம் தேட்டர் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது. பட் இந்த படத்தை பற்றி நான் பேசுறதுக்கான ரீசன் நான் பேச உங்களுக்கு புரியும். ஒரு பெண் குழந்தையை பெற்றவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆம்பிஷியஸா இருக்கணும். சும்மாவே இந்த சமுதாயத்தில் மகாராஜா படத்தில் வர மாதிரி தெரிஞ்சவனே தப்பு பண்ணுவான். அப்புறம் வேற ஏதோ ஒரு சுடலா ஏதோ ஒரு வெப் சீரிஸ்ல வர மாதிரி சித்தப்பாவே தப்பு பண்ணுவாரு, அவரே தப்பு பண்ணுவாங்க, இவங்களே தப்பு பண்ணுவாங்கன்னு எப்ப பாரு பயமுத்தி இல்லாம ஒரு பெண் குழந்தைய இந்த படத்துல வர மாதிரி நீ இருக்கணும், இந்த டாக்டர் மாதிரி நீ வரணும், இந்த சயின்டிஸ்ட் மாதிரி வரணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை, வேக்சின் வார் படத்தை பார்க்கலாம். 100% யூ சர்டிஃபிகேட் படம். ஒரு இடத்துல கூட வயலன்ஸ் ஒரு பேருக்கு கூட இருக்காது. முழுக்க கருத்தியல். ஸ்லோ மூவினாலும் அவ்வளவு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆண் குழந்தைகளை பாடுறா, ஒரு பொண்ணு லேடிஸ்லாம் எப்படி சாதிக்கிறாங்க, நீ என்னடா சாதிக்க போறன்ற கேள்வியே நீங்கள் கேட்கலாம் அந்த படத்தை பார்த்துட்டு. அப்படிப்பட்ட வேக்சின் வார் எதை பற்றிய கதை அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச நம்ம வாழ்க்கையில் நடந்த கோவிட் நாட்களில் அந்த மருந்து கோவேக்சினை கண்டுபிடிக்க நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. மகாராஜா என்னை பொறுத்த வரைக்கும் செம ஸ்லோவான படம். உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். கடைசி விவசாயி பயங்கர ஸ்லோவான படம், ஆனால் நல்ல படம். அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும்னா வேக்சின் வார் உங்களால் பார்க்க முடியும். சங்கி படத்தை எனக்கு தெரியும், அந்த டேரக்டர் பற்றி நான் படிச்சிருக்கிறேன். காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்தவர் தானே அவர். கண்டிப்பாக மோடிக்கு சப்போர்ட் பண்ணுவார்ல. இப்படி பயாஸா நினைச்சு தான் நல்ல விஷயங்களை மிஸ் பண்றீங்க. இந்த படத்துல அஃப்கோர்ஸ் மோடியை நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம பிஎம் பத்தி 2 காட்சிகள்ல மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுவும் அவர் டாக்டர்ஸ்க்கு எப்படி மோட்டிவேஷன் கொடுத்தாருன்றத சொல்றதுக்காக மட்டும்தான். அப்படி பார்த்தா இது வரைக்கும் ஒரு தடவை கூட யுனெஸ்கோ விருது வாங்காத ஒருத்தரை அவர் தான் பெண்களுக்கு உண்மையிலே புரட்சி பண்ணாங்கிற மாதிரி வேலைக்காரன் படத்துல எல்லாம் நம்ம பார்க்கலையா? பெண்களை பற்றி அவர் எந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்காரு. இந்த இனத்தை சேர்த்த பெண்கள் ரவிக்கப்படாதனால தான் துணி விலையை ஏறி போச்சுன்னு சொன்ன ஒரு மனுஷனை பெண்களை பற்றி, அதாவது யாராவது ஒருத்தர் திட்டணும்னா அவங்க அம்மாவையோ இல்லை அவங்க வீட்டு பொம்பளைங்களையோ திட்டா போதும் அப்படின்ற ட்ரெண்டையே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு மனிதர் இந்த தாடிக்கார பேச்சாளர். ஓகேங்களா? நேரடியாகவே சொல்லிட்டோமே, ஈவேரா என்று அழைக்கப்படுவார், பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஈவேரா. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் பேஜ் 21 எல்லாரும் கலாய்க்கிறாங்க இல்லையா, அதுல அவரை தூக்கி பிடிக்கிற கட்சியினரை பத்தி கூட எப்படி திட்டிருப்பாருன்னு பாருங்க. அதையும் லேடிஸ் வச்சுதான். அப்படிப்பட்ட மனுஷனை பெண்கள் சுதந்திரத்துக்காக போராடினவர்னு கதை அடிக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. இந்த வேக்சின் வார்ல 2 டைலாக் பிஎம் பத்தி சொல்றதுனால இந்த படத்தை விட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்றேன். பெண்கள், அதாவது நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொன்ன மாதிரி கோவேக்சின் அப்படின்ற அந்த இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின், இந்தியாவில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின். ஆமா, யூ ஹர்ட் மீ ரைட். இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு வேக்சின் நம்ம தயாரிச்சதே கிடையாது. அது போலியோ வேக்சினாக இருந்தாலும் சரி, டெட்டானஸ் வேக்சினாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து தான் வந்தது. போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சு 22 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. டெட்டானா வேக்சின் கண்டுபிடிச்சு 30 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வேக்சினை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு தாமதமாக்கி, இந்தியாவில் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக்கி, அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுற நிலைமையை மாற்றுறதுக்கு இந்தியாவில் கண்டுபிடிக்க வேக்சின் கோவேக்சின். முதலா இது வரைக்கும் நம்ம செய்யாத விஷயம் வேக்சின் கண்டுபிடிக்கிறது. அது அப்படி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் செஞ்சுருக்காங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளோ உழைச்சிருப்பாங்கிறது தான் இந்த படம் சொல்லுது. இது ஒரு முக்கியமான காட்சி வருங்க. இந்த கோவேக்சினை கண்டுபிடிச்சதுல ஐசிஎம்ஆர், பாரத் பயோடெக், இவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. ஐசிஎம்ஆர், என்ஐவி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. ஸோ என்ஐவி, ஐசிஎம்ஆர் அஃப்கோர்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். என்ஐவி, ஐசிஎம்ஆர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரத் பயோடெக், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் 70% பேர் பெண்கள், பெண் டாக்டர்கள். ஓகேங்களா?
கொரோனா டயத்தில் ஒரு டாக்டரை வந்து வில்லனா காமிச்சு ஹிட் லிஸ்ட்னு ஒரு படத்தை நம்ம பார்த்தோம். அதுலேயும் கொரோனால உண்மையிலே ப்ரீத் பண்ண ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு காமிச்சிருப்பாங்க, வேக்சின் வார்லையும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் டாக்டர்ஸ் அவ்வளோ நெகட்டிவாக காமிச்சு நீட்டை பற்றி வேற ஒரு தப்பான நரேட்டிவ் ஹிட் லிஸ்ட் படத்தில். படம் த்ரில்லிங்காக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, நானும் ஜாலியாக தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த படத்தில் அப்படி ஒரு நரேட்டிவ், நீங்களாம் வரக்கூடாதுன்றதுக்காக தானே நாங்கள் ஒரு புது எக்ஸாமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜிவிஎம் சொல்லுவார், கௌதம் வாசுதேவ மேனன். ஆனால் நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ஏழை மாணவர்கள் அந்த ஒரு இலவச சீட், அதாவது கம்மி ஃபீஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீட்டை மெடிக்கல் காலேஜில் வாங்குறாங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ரெக்கார்டு இருக்கு. பட் கம்மிங் பேக் டு திஸ், இந்த படத்தில் அதே கொரோனா டயத்தில் நம்ம டாக்டர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு டாக்டர் பெண்மணி சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஐசிஎம்ஆரில் இந்த வேக்சினை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் இருக்கிற ஒரு பெண்மணியோட மாமியார் இறந்துருவாங்க. உடனே மாமியார் தானே, அம்மா இல்லையே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்கள் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா மாமியார் இருந்தால் பெண்கள் அவ்வளோ கவலைப்பட மாட்டாங்கங்கிற அளவுக்கு சினிமா உங்கள் மண்டையில் ஏற்றி வச்சிருக்கு. நான் கண் கூட பார்த்துருக்கேன், மாமியாரோட இறப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உயிரை கொடுத்து செஞ்ச ஒரு மருமகளை பார்த்துட்டு அந்த சடங்குகள்லாம் செய்ய வைக்க வந்த அந்த ஒரு ஐயரே வந்து, என்ன மாமியார் மேலே அவ்வளோ பாசம் போல இருக்கு, இப்படி செய்கிறீங்கன்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ மாமியார்ன்றது பயங்கர ரெஸ்பெக்டபிளான ஒரு ரோல். மாமியார் நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்காங்க. அப்படிப்பட்ட மாமியார் இறந்தப்போ கூட அவங்க டெத்துக்கு கூட போகாமல் தன்னுடைய சயின்டிஸ்ட் வேலையை தொடர்ந்துட்டு இருப்பாங்க ஒரு டாக்டர். இது நடந்த சம்பவம். हमारी मदर इन लॉ बीमार थी ना मैम, she died in the morning, ma'am. I'm sorry, but then what are you doing here? Ma'am, वैसे भी we can't go to dead bodies now. It's better I walk. This will be a great tribute to her by making vaccine. இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஆராய்ச்சியை ஹெட் பண்ண பிரியா அப்ரஹாம் யார் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் இப்போவும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அந்த ஒரு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி வேலூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் அவங்க வந்து இன்னுமே கூட ஒரு டீன் பொசிஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது முடிஞ்சால் போய் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். பிரியா அப்ரஹாம் அவங்க தான் இந்த கண்டுபிடிப்பில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பெண் டாக்டர்கள், இதில் முக்கியமாக ஒரு பெண் டாக்டர் வந்து அந்த சீன் உண்மையிலே அது ஒரு ரியாலிட்டின்னு தெரிஞ்சவொடனே நான் அழுதுட்டேன். அவங்களுடைய பொண்ணுக்கு கண் ஆப்ரேஷன், நல்லா கேட்டுக்கோங்க, இதில் ஒரு சீன் வரும் சாரன் மேடம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டாக்டர் சயின்டிஸ்ட் வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு கடும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, வேக்சினை முதல்ல கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, அந்த வைரஸை ஐசோலேட் பண்ணணும். அதாவது ஐசோலேஷன்னா என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் கிட்டத்தட்ட மற்ற கோல்டு வைரஸ் மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கொரோனா பேஷண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சு, ஆரம்ப காலகட்டத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சு அதோட வைரஸை கரெக்டாக ஐசோலேட் பண்ணுறதுங்கிறது 2020 இம்பாசிபிளாக இருந்துச்சு. ஏன்னா 2020 கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி இந்தியாவில். ஓகேங்களா? ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க, நாங்கள்லாம் சாம்பிள் கொடுக்க மாட்டோம். அப்போ கரெக்டாக ஒரு பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய உடம்புலேருந்து இந்த வைரஸை ஐசோலேட் பண்ணி அதை தனியாக க்ரோ பண்ணால் தான் அதை அழிக்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஐசோலேஷன் ஆஃப் வைரஸ்னு அர்த்தம். அதை முதல்ல பண்ண 5 கண்ட்ரியில் இந்தியா ஒன்று. கிட்டத்தட்ட 189 கண்ட்ரிஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்தியா நம்பர் 5th டு ஐசோலேட் கொரோனா வேக்சின். இதை சொல்கிறது அந்த படம் தான். அதில் ஒரு சீன் வருங்க, வைரஸை வந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு குரங்குகளை தேடி பிடிச்சி அப்படி ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது ஒரு லேடி, அந்த லேடியோட குழந்தைக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். சரிங்களா? லேடி டாக்டரோட குழந்தைக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அந்த குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டிய சிச்சுவேஷனில் இவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்க வேண்டியவர், ஆர்மியில் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவர். ஸோ அவரும் போக முடியாது. ஸோ இவங்க தான் கூப்பிட்டு போகணும். ஆனால் இந்த ஆராய்ச்சியை தொடரணுங்கிறதுக்காக கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆன தான் குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாமல் இருந்திருக்காங்க சார். இது நடந்த உண்மை. சரிங்களா? அந்த குழந்தை சொல்லியிருக்கு, அம்மா என் கண்ணை எப்போ வேணால் சரி பண்ணிக்கலாம், இந்த வேக்சினை கண்டுபிடிமா, நிறைய பேர் இறக்கிறதுக்குள்ளே இதை செய்யணும்னு அவ்வளோ அழகாக அந்த பெண்மணியை செஞ்சுருக்காங்க. இதை வேக்சின் ஒரு படத்தில் பார்க்கும்போது எனக்கு அழுகியே வந்துருச்சு. बेटी के आई इन्फेक्शन कैसे है अभी? मैम वो वैक्सीन ट्रायल्स के चक्कर में मैं और संजय इतने बिजी थे, हमने उसकी सर्जरी थोड़ी पोस्टपोन कर दी है। उसका इन्फेक्शन थोड़ा बढ़ गया है, बट शी इज़ अ ब्रेव चाइल्ड। आज मैंने उससे कहा कि मैं आऊँगी अब घर और तुम्हें ले चलती हूँ सर्जरी के लिए। तो मुझसे कहती कि मम्मा तुम घर आओ ना आओ चलेगा, लेकिन तुम वैक्सीन जरूर ले आना।
அதே மாதிரி ஆயிரக்கணக்கான இந்திய முஸ்லீம்கள் காஷ்மீர்லேருந்து புனித பயணம் ஈரானுக்கு போயிருக்காங்க. என்னுடைய புரிதல் தவறாக இருந்தால் மன்னிக்கணும், சூஃபி இஸ்லாமியர்களா இல்லை வேற இனத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களான்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு தான் போவாங்க, மெக்காவுக்கு போகிறதோட அதிகமாக ஈரானுக்கு தான் போவாங்க புனித பயணம். அப்படி புனித பயணம் போன இந்தியர்களை மீட்கிறதுக்கு இங்கேருந்து ஆன் சயின்டிஸ்ட்கள் யாரும் போக முடியல. ஏன்னா ஐசிஎம்ஆர்ல இருந்த ஆன் சயின்டிஸ்ட்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கானவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல டெஸ்டிங் லேப் அமைக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுனால பெண்கள், பிரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பெண்ணு, இப்போ நிறமாசமாக இருக்கிற ஒரு பொண்ணு எழுந்து நின்று நான் நாமினேட் பண்ணுறேன் மேடம், நான் ஈரானுக்கு போகிறேன் மேடம். அப்போ ஒரு சூப்பரான ஒரு டைலாக் வரும். வேற கண்ட்ரினா பரவாயில்ல, ஈரான் மாதிரி கண்ட்ரிகளில் பெண்கள் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது, எந்த நேரத்தில் என்ன வயலன்ஸ் வெடிக்கும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் பெண்களை அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மெயினான சயின்டிஸ்ட் சொல்லுவார், பல்ராஜ் நினைக்கிறவருடைய பேர். ஸோ அவர் வந்து சொல்லுவார், எனக்கு ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் எல்லாம் தெரியாது, இது வந்து ஒரு வார். இந்த வாரில் டாக்டர்ஸ் நாமெல்லாம் சோல்ஜர்ஸ். நீங்கள் வந்து சோல்ஜர்ஸில் ஆனா பெண்ணான்னு பார்ப்பீங்களா? இந்தியர்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளுக்கு தலையாய கடமை அப்படின்வார். நாமினேட் பண்ண மாதிரியே பெண்கள் தான் போய் காப்பாற்றிட்டு வந்தாங்க சார். அந்த சீனை பார்க்கும்போது லிட்டரலாக நான் அழுதுட்டேன். நம்ம பெண்களை எப்படி காட்டுறோம்? ரொம்ப வீக்கான பெண்களாக காமிக்கிறோம், அப்யூசிவ் குழுவான பெண்களாக காமிக்கிறோம். லவ் மட்டுமே, ஒரு பொண்ணு வந்து தன்னை யாராவது லவ் பண்ணிட்டா அவன் எவ்வளோ கேவலமான குடிகாரனா கேவலமான ஆனா இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிடணும். ராயன் படத்தில் 10 பேர் அடித்து ஓட விடுற ஒரு ஆம்பளை எனக்கு கட்டி வைனா, இதுதான் தேவையா லைஃபுக்கு? எத்தனை பேர் வாழ்க்கையில் தினமும் அடிதடி பண்ணுறோம் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி பெண்கள் தான் ஈரானில் போய் இந்திய இஸ்லாமியர்களை மீட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே ஒரு மெடிக்கல் டெஸ்டிங் கேம்பை வந்து அர்ஜென்ட்டாக அடாக்கா அமைச்சு கூட்டிகிட்டு வராங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் தமிழ்லேயே இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. பிகில் படத்துலலாம் வந்து பெண்களுடைய உரிமைகள் காட்டுவாங்க, அவங்க வந்து ஃபுட்பாலை ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அஃப்கோர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தட். பட் அதுலேயும் ஒரு பிராமின் பெண்ணை வந்து இவர் புத்தி சொல்லித்தான் அவங்க திரும்பி வராங்களாம். நீங்களே சொல்லுங்கள், முதல்ல அதிகமாக படிக்க வச்ச சுதந்திரத்துக்கு அப்புறம் எந்த இனம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கேட்டு பாருங்கள். சரி, நம்ம அந்த டீட்டெயில் போக வேண்டாம். அகைன் வேக்சின் வாருக்கு வரோம். இன்னொரு சூப்பரான சீன், வேக்சின் வாரில் மீடியாக்களுக்கு ஏன் மோடி அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த மோடியை வச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு பரப்பப்படக்கூடிய முக்கியமாக கொரோனா டயத்தில் நாம் பார்த்த முக்காவாசி விஷயங்கள் பிளான் பண்ணி பொய்யாக பரப்பப்பட்டவை. இதே கோவேக்சின் இன்னைக்கு வேர்ல்டில் த பெஸ்ட் வேக்சினாக இருக்கக்கூடிய கோவேக்சின் இது வரைக்கும் ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் பற்றின ஒரு பெரிய ஆதாரமோ இல்லை அதை பற்றி ஒரு பெரிய குறைய கூட கூறப்படல. இல்லையே, ஒரு வேக்சினை பற்றி பயங்கர ஆபத்தானதுன்னு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு வந்ததுன்னா அது கோவேக்சின் கிடையாது, கோவிஷீல்டு. ஓகேங்களா? ஆனால் கோவேக்சின் இது வரைக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் கூட சொல்லப்படலை. 100 நாடுகளுக்கு மேலே ஏற்றுமதி பண்ணி அத்தனை பேரும் ஃப்ரீயாக கொடுத்து நம்மளை இன்னைக்கும் வாழ்த்திட்டு இருக்கக்கூடிய கோவேக்சின். அப்படிப்பட்ட கோவேக்சினை பற்றி அவ்வளவு பொய்கள் கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் மறுபடியும் ஒரு சூப்பரான காட்சி பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு இதுவரைக்கும் செய்யாத ஒரு முயற்சியை ஆரம்பிக்கும் போது வேலையாக உங்ககிட்ட உன்னால் முடியாது, யூ கான்ட் டூ இட், உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் செத்து போயிடுவாங்க, அதுக்கு நீ காரணமாக இருப்பேன்னு சொன்னால் உங்களால் சாதிக்க முடியுமா? ஆல்ரெடி நம்ம நாட்டில் அது வரைக்கும் வேக்சின் தயாரிக்கிறதுக்கான பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, வேக்சின் தயாரித்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஆக்சுவலாக வேக்சின் அந்த படத்தில் அழகாக சொல்லிப்பாங்க, வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கே 2-3 மாதம் தான் ஆகும், ஆனால் அதுக்கான அப்ரூவல்ஸ் வாங்குறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அப்படிம்பாங்க. அவ்வளவு டிஃபிகல்ட்டி இருந்த ஒரு இந்தியாவில் நான் வேக்சின் தயாரிக்கிறது தான் ஒரே வழி. அது ஏன் தயாரிக்க ஆரம்பிச்சாங்கன்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் நமக்கு வேக்சின் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க, அந்த ஃபைசர் கீசர்னு. ஆனால் என்னென்னா 3 கண்டிஷன்ஸ், இதுவும் அந்த படத்துலாம் சொல்லியிருப்பாங்க. நான் வேக்சின் இந்தியாவுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் எனக்கு பேமெண்ட்டை முன்னாடி பண்ணிடணும். நீங்கள் கொடுத்த பேமெண்ட் அளவுக்கு வேக்சின் நான் கொடுத்துருவேனா அப்படின்னா என்னால் அதை அஷ்யூர் பண்ண முடியாது. அதே மாதிரி என் வேக்சினில் யாராவது இறந்து போனால் அதுக்கு நான் பொறுப்பே இருக்க மாட்டேன். இந்த வேக்சின் கொடுக்கறதுக்கான கமிட்மெண்ட்டு, நீ இவ்வளோ நாள் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீ ஏன் என்ன கொடுக்கல, நீங்கள் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. இந்த வேக்சின்னால ஏதாவது பிரச்சனை வந்தால், அதில் டீலிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் யூஎஸில் இருக்கிற கோர்ட்டில் தான் என் மேலே கேஸ் போடணும், இங்கே இருக்கிற கோர்ட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம். இத்தனை கண்டிஷன்ஸை மீறி நம்மளால அந்த வேக்சினை வாங்க முடியுமா? வாங்க முடியாதுங்கிறதுக்காக தான் வேக்சினை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது இந்தியா வந்து வேணும்னே எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கா நெகட்டிவ் கேரக்டர் பத்திரிகைக்காரங்கள்லேருந்து ஒரு பத்திரிகைக்காரங்களை காமிச்சிருப்பாங்க. பத்திரிகைக்காரங்களை கெட்டவங்களை காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அது இல்லை சார் விஷயம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போதே கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு வந்த நியூஸ் என்ன, உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் என்ன, ஆக்டர்ஸ் போடுற ட்வீட் என்ன, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் சில பேர் போட்ட ட்வீட் என்ன, அரசியல்வாதிகள் சில பேர் இந்த வேக்சினில் வெறும் தண்ணி தான் இருக்குன்னு போட்ட ட்வீட் என்ன, இது எல்லாம் எங்கிருந்து வந்தது, ஏன் சொல்லப்பட்டதுங்கிறத அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
Okay, so you take care of the politicians Sure. and you take care of the celebs. Sure. எல்லாத்த விட சார் இந்த படத்தில் ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் முக்கியமான ஒரு கேரக்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிவேதிதா அப்படின்ற கேரக்டர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வேக்சினையுமே லீட் பண்ண ஒரு தலைவருக்கு நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஆஃபீஸை விட்டு நைட்டு ஒரு 11:30க்கு கிளம்புவாங்க. டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு அப்பாடா இன்னி வேலை முடிஞ்சுது. அப்போ டக்குன்னு ஈரானில் இருக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு கிளம்புவாங்க. அப்போ டக்குன்னு அந்த சீனியர் அஃபீஷியல், அவர் தான் ரொம்ப மெயின், நானா பட்டேகர் பண்ணியிருப்பாங்க அந்த ரூலை. அந்த சீனியர் அஃபீஷியல் வந்து ஓடி வருவார். ஓடி வந்துட்டு வேக்சினை ஐசோலேட் பண்ணவே இல்லையே, அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம உடனடியாக எடுக்கணும், இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆருக்கு கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க அப்படின்வார். எப்போ சார் இப்போவே சார் அப்படின்னா, ஆமாம் இப்போவே பண்ணுங்கள், அதான் இப்போ தானே சொல்லணும் அப்படின்னு. நைட்டு கிட்டத்தட்ட 11:40 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னு இருந்த பெண் திரும்பி ஓடி வந்து அதை கம்யூனிகேட் பண்ணிட்டு போவாங்க. அந்த நிவேதிதாவுடைய மகனுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறதா அந்த படத்தில் காமிச்சிருவாங்க. நாட் எக்ஸாக்ட்லி ஆட்டிசம், பட் கைண்ட் ஆஃப் அன் ஆட்டிசம். அப்படி இருக்கிற ஒரு பயம், ஒரு அதீத பயம் இருக்கிற ஒரு பையனை வீட்டுக்கு இவங்க போவாங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு போவாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும், நீ உடனடியே வந்தாகணும், நமக்கு வந்து இந்த மருந்தை பற்றின ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் வேணும், நீங்கள் உடனடியாக வந்தாகணும்னு. அந்த பையன் காலை பிடிச்சிட்டு அழுவாப்பில். அதாவது அந்த டாக்டருடைய மகன் கொஞ்சம் மன ரீதியான ஒரு பயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பையன், கிட்டத்தட்ட ஒரு ஃபோபியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மோர் தென் தட். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய அம்மா காலை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்ன போகாதீங்கன்னு அழும் பொழுது அந்த காலை உதறி தள்ளிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ கிளம்பி போ, நீ இதை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு தியாகம் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது சார் இந்த வேக்சின், பெண்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வளோ எமோஷ்னலான கண்டென்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இவங்க ஜெயிச்சுட்டு வரும்பொழுது வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மோலா வைரஸ் ஐசோலேட் பண்ணோம், அதுக்கப்புறம் நிறைய விதவிதமான காம்பினேஷன்ஸ் ஆஃப் மருந்தை அது மேலே செலுத்தி கெமிக்கலாக என்ன ஆகுதுன்றதை பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்மெல்லாம் போட்ட பிபி கிட்ட விட 3 மடங்கு பெரிய கிட்ட போட்டுக்கிட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த வைரஸ் அவங்களை அட்டாக் பண்ணிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு பெண், நல்லா கேளுங்க, இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஒரு பெண் டாக்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து, ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஈரானுக்கு போகிற நாமினேட் பண்ணுவாங்க, அவங்க இல்லை, இன்னொரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தைய டெலிவர் பண்ணி கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க. ஒரு கை குழந்தைய விட்டுட்டு இறந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட வழிகளை தாண்டி தான் நீங்களும் நானும் போட்ட கோவேக்சின் வந்திருக்கு. இதை பற்றி ஒருத்தன் படம் எடுப்பான், அந்த படத்தை பார்க்காம இது சங்கிகளின் படம்னு நீங்கள் உட்காந்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய துரோகம். அது மட்டும் இல்லாமல் கோவேக்சினை பற்றி ஏகப்பட்ட பொய்யான விஷயங்களை பரப்புன 14 ஆர்டிக்கலை கோர்ட்டே தலையிட்டு நீங்கள் இந்த ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு நியூஸ் பேப்பருக்கு போட்ட ஒரு ஆர்டர், அதை பற்றி இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா கோவேக்சின் விஷயத்தில் மட்டும் இல்லாமல் கொரோனா டைத்தில் எவ்வளவு சாதனைகள் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஇ கிட்டு நம்ம கிட்ட கிடையவே கிடையாது, ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே 2வது பிபிஇ எக்ஸ்போர்ட்டர்ஸ் நாம தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவிடை ட்ரீட் பண்ணுறதுக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு வசதி நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதில் அதிகபட்ச டெஸ்டிங் பிளேசஸ் இருக்கிறதும் நம்ம கிட்ட தான். அதே மாதிரி வேக்சினை முதல்ல இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 100 கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் பேட்டன்ட் வாங்காமல். ஏன்னா பேட்டன் மீன்ஸ் பிஸ்னஸ். ஒரு மருந்துக்கு நம்ம பேட்டன் வாங்கிட்டோம்னா அந்த மருந்து ஒவ்வொரு தடவை கொள்முதல் பண்ணும்பொழுதும் அந்த பேட்டன் வாங்கினவங்களுக்கு பணம் போய்கிட்டே இருக்கும். இதனால மருந்தோட விலை பயங்கரமாக ஏறும், நாடுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இதை நான் பேட்டன்ட் இல்லாமல் கொடுத்து உயிரை காப்பாற்ற போகிறேன்னு நினச்சது நம்ம நாடு. இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனும் இருக்குது, அழகான ஒரு ரொமான்ஸும் இருக்குது, ரொம்ப அசிங்கமாலாம் இருக்காது. ஒரு ஹஸ்பண்டு, ஒரு மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஆராய்ச்சியில் அவரும் கொஞ்ச நாளைக்கு ஈடுபடுவார். அது என்ன சீன் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ அவர் சொல்லுவார், நீ ஏன் எப்போ பாரு டல்லாகவே இருக்க, கடந்த சில நாட்களாக ஒர்க் ப்ரெஷர் எல்லாருக்கும் தான் இருக்கும், நான் உனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக்கை கூட நீ போடவே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அந்த டைட்டில் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, கோவிட் டைத்தில் வீட்டு வேலை செய்கிறவங்க கிடையாது. ஸோ ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு ஆராய்ச்சியும் பண்ணிக்கிட்டு வீட்லேயும் வேலை செய்யணும் ஒவ்வொரு பெண் டாக்டரும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீ அந்த லிப்ஸ்டிக் கூட போட மாட்டேன்னு சொல்லும்போது, இருக்கிற வேலையில் இது மட்டுமா, நீ எனக்கு முதல்ல இந்த ஆராய்ச்சியில் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு முடிச்சுட்டு கிளைமேக்ஸில் சந்தோஷமாக எண்ட் ஆகும்போது இவங்களை எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் எப்படி காட்டுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆக்வர்டாக இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அது பாரு நான் அந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் பாருன்ற அதை இன்டெரக்டாக கம்யூனிகேட் பண்ணுற சீனில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ எமோஷ்னலாக. அதே மாதிரி அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம இந்த வேக்சின் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு அவ்வளோ ப்ரெஷர்,
அதுக்குள்ளே டெஸ்டிங் முடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். அவ்வளோ ப்ரெஷர். அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாம் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணி ஆகணும். என் கண் அதான் ரொம்ப அழகாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி பேஷண்ட்டோடைய கண்களில் பயத்தை பார்ப்போம், டாக்டர்கள் நம்ம தைரியமாக இருப்போம். இன்னைக்கு தான் நான் ஒரு பேஷண்ட்டாக இருந்து அந்த டாக்டருக்கே பயம் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வேக்சின் ஆகஸ்ட் 15 கொண்டு வந்து ஆகணும்வாங்க. ஸோ ஆகஸ்ட் 15 வேக்சினை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணம் பாலிடிக்ஸோ எலெக்ஷனோ கிடையாது, இந்த பயத்தை சீக்கிரமே கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது, அது எப்படி நீ இவ்வளோ சீக்கிரமாக இந்த வேக்சினை ரிலீஸ் பண்ணுவேன்னு நியூஸில் முக்கியமாக அந்த ரிப்போர்ட்டாக நடிக்கக்கூடிய அந்த வில்லன் கேரக்டர் வந்து அதை பற்றி ஏகப்பட்ட பொய்களை பரப்பி இவர் வந்து என்னால் தான் இப்படி நடந்துருச்சு, நம்ம நாட்டுக்கு ஒரு கெட்ட பேருன்னு ரிசைன் பண்ண போவார். யார்? அந்த சீஃப் டாக்டராக இருக்கக்கூடியவர் ரிசைன் பண்ண போவார். ரிசைன் பண்ணும்போது அந்த சீனில் ஒரு அந்த காட்சியோட டைலாக்ஸை நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். வேக்சினை ரிலீஸ் பண்ணணும்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு 3 டெஸ்ட் எடுக்கணும். மூணு வகையான டெஸ்டிங் ப்ராசஸ். அதில் ஃபேஸ் 3ங்கிறது தான் பல வருடங்கள் ஆகும், ஏன்னா அதுக்கு இன்டர்நேஷ்னல் அப்ரூவல் வேணும். ஆனால் அந்த இன்டர்நேஷ்னல் அப்ரூவல் இந்த மாதிரி சிச்சுவேஷன்களுக்கு தேவையில்லை அப்படின்னு 2019 மார்ச் மாதம் வாங்கின அப்ரூவலை அப்போ கொண்டு வந்து காமிப்பாங்க. அதாவது அவர் வந்து ரிசைன் பண்ணலான்னு போவார், பட் அழகாக வந்து என்ன சொல்கிற செக்ரட்டரியேட்டாக இருக்கக்கூடியவர் அவர் மோட்டிவேட் பண்ணி அந்த மைண்டே மாற்றிடுவார்டா. அதுவும் அது ஒரு அழகான விஷயம். ரிசைன் பண்ண வந்தவனோட டாப்பிக்கே மாற்றி மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் சரி இப்போ வேக்சினோட நிலைமை என்னென்னா, சார் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 கூட பேரலாக பண்ணிடலாம், ஃபேஸ் 3 கஷ்டம் சார் அப்படின்னப்போ ஃபேஸ் 3 இல்லாமலே நம்மளுடைய வேக்சினை ரிலீஸ் பண்ண முடியுன்ற ஒரு ஆர்டரை காட்டும்போது அவர் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருக்கிற ஒருத்தனை, என்னால் பல லட்சம் பேரை காப்பாற்ற முடியாதுன்னு இருக்கிற ஒரு ஒருத்தனை நீ காப்பாற்றுறதுக்கு ஒரு புது சட்டம் எழுதிட்டோண்டா அப்படின்னு அந்த பேப்பரை தூக்கி போட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை நானாக பெற்றுக்கிறேன். அவ்வளோ அழகாக காமிச்சிட்டு உலகத்திலேயே பெஸ்ட் வேக்சினா, உலகத்திலேயே சேஃபான வேக்சினா சீக்கிரமே உங்கள் கண்டுபிடிச்சி நம்ம நாட்டுக்கு கொடுப்பேன் சார்னு சொல்லிட்டு போவார். லிட்ரலாக சந்தோஷத்தில் நான் அழுதுட்டேன். बहुत जल्दी बनेगी, सबसे पहले बनेगी और सबसे ज़्यादा सुरक्षित बनेगी। भारत की एकमात्र इंडिजिनस वैक्सीन, भारत की अपनी वैक्सीन तो भी बनाइए सर। थैंक यू सर। ஸோ இவ்வளவு அழகான ஒரு வேக்சின் வார் படத்தை உங்கள் பசங்களோட உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பார்த்து, பெண் குழந்தைங்க கிட்ட நீ அடுத்த பிரியா அப்ரஹாம் மாதிரியோ இல்லை நிவேதிதா மாதிரியோ ஒரு சயின்டிஸ்ட் டாக்டராக வரணுங்கிறத சொல்லி பாருங்கள். அவங்களே இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. என் வீட்டில் நடந்த ஒரு மேஜிக்கை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வேக்சின் வார், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். நன்றி. இந்த வாரத்தில் 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகளில் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசாக பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.